तमेव लोकशङ्करं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं नमामि शङ्करं गुरुं पादाम्बोजनमद्यतीन्द्रनिकरप्रस्तूयमानस्तुतिः वैराग्याम्बुनिधिः समस्तजगताम्बोधप्रदाता गुरुः विद्याकल्पतरुर्विवेकफलदो जिज्ञासुसेव्यः प्रभुः पायान्नो वटवृक्षमूलसदनो दाक्षिण्यमूर्तिर्हरः शङ्कारूपेण मच्चित्तम् पंकीकृतमभूद्यया किङ्करीयस्य सामाया शङ्कराचार्यमाश्रये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां तुङ्गापगातीरवासं यतीड्यं प्रोत्तुङ्गवेदान्ततत्त्वार्थनिष्ठं श्रीभारतीपादसेवानुरक्तम् तं भारतीतीर्थमीडे नितान्तं विधुमौलिपदाम्बोजसपर्यासक्तमानसम् आनन्दबोधदं वन्दे विधुशेखरभारतीम्। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। உபய ஜெகத்குரு அவர்களுடைய பாத தாமரைகளுக்கு சிரந்தாழ்த்தி கரங்கூப்பி நமஸ்காரங்களை செலுத்தி இன்றைய திவ்யமான சிந்தனையை தொடருவோம். சென்ற தொடரில் குரு என்றால் யார் என்பதை பார்த்திருந்தோம். இன்றைய இந்த சிந்தனையில் குருவை நாம் எதற்காக நாட வேண்டும், குரு பரம்பரை என்றால் என்ன என்று பார்ப்போம். ஆச்சாரியால் அவருடைய விவேக சூடாமணி கிரந்தத்துல சொல்றார், துர்லபம் திரயமே வைத்தது தெய்வ அனுகிரக ஹேதுக்கம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா அப்படின்னு 3 துர்லபமா இருக்கு. தெய்வானுகிரகம் அப்படிங்கிறது இருந்தாதான் அந்த 3 சித்திக்கும். அது எது அப்படின்னா, முதலாவது மனுஷ்யத்துவம், இரண்டாவது முமுக்ஷுத்வம், மூன்றாவது மகாபுருஷ சம்ஸ்ரயா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு பெரியோர்கள் சொல்றார். அதாவது இந்த மனித பிறவி கிடைக்கிறது அப்படிங்கிறது ஈஸ்வரானுகிரகம் இருந்தாதான் முடியும். ஏன்னா 84 லட்ச யோனிகள் இருக்கின்றது. அந்த 84 லட்ச யோனிகள்ல மனித யோனியும் ஒண்ணு. இத்தகைய இந்த மனித யோனி ரொம்ப துர்லபமா இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு ஆச்சாரியால் சொன்னார். மாணிக்க வாச்சகர் அந்த குருந்தை மரத்தின் அடியில குரு ரூபியா இருக்கக்கூடிய பகவானை பார்த்து சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகுமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு. அப்பா, நான் எல்லாம் பிறவியும் எடுத்த பிறகு உன்னுடைய பொன்னடிகளை கண்டு இந்த பிறவியில வீடுற்றேன் அப்படின்னு மாணிக்க வாச்சகர் சொல்றார். அப்படின்னா நமக்கு இதாலேயே தெரியறது இந்த மனித பிறவி எவ்வளவு சிறந்தது அப்படின்னு. அத்தகைய அந்த மனித பிறவியில சம்ஸ்கார பூத்தத்துவம் அடைவது இன்னும் சிறந்தது.
ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அத்தः பும்ஸ்த்வம் ததோ விப்ரதா தஸ்மாத் வைதிக தர்ம மார்க்கபரதா வித்வத்வம் அஸ்மாத் பரம் ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவோ பிரம்மாத்மனா சம்ஸ்திதிஹி முக்திர்னோ சதகோட்டி ஜன்மசு கிருத்தை புண்ணியர் வினா லப்யதே அப்படின்னு ஆச்சாரியால் சொல்ற. சதகோட்டி ஜன்மங்கள்ல புண்ணியம் செஞ்சிருந்தாதான் அந்த ஆத்ம அனாத்ம விவேச்சனம் அப்படிங்கிறதே ஏற்படும். அதாவது மனித பிறவி, அதுல சம்ஸ்கார உள்ள மனித பிறவி, அதுல இந்த ஆத்ம அனாத்ம விவேச்சனையை பெறக்கூடிய அந்த பாக்கியம் அப்படிங்கிறது கோட்டி ஜன்மாக்கள்ல புண்ணியம் செஞ்சிருந்தாதான்ப்பா கிடைக்கும் அப்படின்றது. இத்தகைய இந்த மனித பிறவி வாய்த்த பிறகு மோட்சத்தை அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாவனை இருக்கு இல்லையா, அதுக்கு முமுக்ஷுத்துவம் அப்படின்னு பேர். மோக்ஷம் பிராப்தும் இச்சா முமுக்ஷா, அதாவது மோட்சத்தை அடையறதுக்காக இருக்கக்கூடிய இச்சைக்கு பேர் தான் முமுக்ஷா. அதுடைய பாவம் தான் முமுக்ஷுத்துவம். இந்த மனித பிறவி அடைஞ்ச பிறகு நான் இந்த பிறவி கடலை தாண்டணும், இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கக்கூடிய சக்கரத்தை தாண்டி போகணும், அதை தாண்டி அந்த மோட்சத்தை அனுபவிக்கணும், ஜீவன் முக்தியை அடையணும் அப்படிங்கக்கூடிய அந்த பாவனை வருதும் கூட ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தாதான் முடியும். அதனால் தான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன, ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா அப்படின்னு. ஒரு ஜீவனுக்கு அத்வைத்த வாசனை வரணும்னாலும் கூட ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தாதான்ப்பா முடியும் அப்படின்னு சொல்ற. இந்த முமுக்ஷுத்துவம் வந்த பிறகு அதுடைய சாதனையை நாம் செய்யணும்னால், அதாவது மோட்சத்தை அடைய ஒரு சாதனை செய்ய வேண்டும் அல்லவா, அந்த சாதனையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு மார்க்கதர்ஷியா ஒருத்தர் தேவை. ஒரு மகா புருஷருடைய மார்க்க தர்சனம் இல்லாமல் அந்த மோட்சத்தை நம்மளால அடைய முடியாது. அதனால ஆச்சாரியார் சொல்றார், அந்த மகா புருஷ சம்சயம் அப்படிங்கிறதும் ரொம்ப துர்லபம்பா, அதுவும் ஈஸ்வரனுடைய கிருப்பை இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு. அந்த மகா புருஷர் தான் ஆச்சாரியாள். அந்த மகா புருஷர் தான் நாம் எல்லோரும் தொழக்கூடிய நம்மளுடைய குரு. அந்த மகா புருஷாளுடைய சம்சயம் நமக்கு என்னத்தை கொடுக்கும்? ஒரு குருவை நாம போய் நாடினோமே ஆனால் அந்த குரு கிட்டேந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ஞானோபதேசம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ஞானோபதேசம் தான் இந்த ஜனன மரண சக்கரத்திலேந்து நம்ம பூரணமா விடுவித்து முக்தி அடைய அனுகிரகம் பண்ணும். அந்த ஞானத்துக்கு சதிருஷமா இருக்கக்கூடியது இந்த லோகத்துல எதுவுமே இல்லை. நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே அப்படின்னு பகவானே சொல்ற கீதையில. அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகு அந்த ஞானம் என்ன பண்ணோம்னா, ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதேர்ஜுன. இந்த ஞானாக்னி ஆகப்பட்டது உங்களுடைய எல்லா கர்மாக்களையும் அப்படியே பொசிக்கிடும். ஆதலால் நாம் எதற்காக குருவை நாட வேண்டும்? ஞானத்தை அடைய, ஜீவன் முக்தியை பெற நாம் ஒரு குருவை நாட வேண்டும். முண்டகோபனிஷத் சொல்றது, பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயான் நாஸ்திய கிருத கிருத்தேன தத் விஜ்ஞானார்த்தம் ச குருமேவாபி கச்சேத் சமித்வாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு. இந்த கர்மத்தால உண்டான லோகத்தை பார்த்து அனித்திய வஸ்துக்களால நமக்கு அந்த நித்தியமா இருக்கக்கூடிய வஸ்துவுடைய பிராப்தி ஆகாது அப்படிங்கிறத திருடமா தெரிஞ்சுண்டு அந்த நித்திய வஸ்துவுடைய ஞானத்தை பெற, அதாவது பிரம்ம ஞானத்தை பெற ஸ்ரோத்ரியரா பிரம்மனிஷ்டாளா இருக்கக்கூடிய ஒரு குருவை நாம் நாடணும் அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்றது. ஆச்சாரியாள் குருவுடைய லட்சணங்களை பத்தி சொல்லும்பொழுது விவேக சூடாமணியில சொல்றார், ஸ்ரோத்ரியோ விருஜினோ அகாமஹதோ யோ பிரம்மவிதுத்தமஹா பிரம்மண்யுபரத சாந்தஹ நிரிந்தன இவானலஹ அஹேதுக தயா சிந்துஹு பந்துஹு ஆனமதாம் சதாம் அப்படின்னு. ஒரு குருவுடைய லட்சணங்கள்
எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் ஸ்ரோத்ரியரா இருப்பார். ஸ்ரோத்ரியச்சந்தோ தீதே அப்படின்னு பாணினிய சூத்திரம். ஸ்ரோத்ரியரா இருக்கக்கூடியவர் சந்தஸ், அதாவது வேதங்களை அத்தியனம் செய்வார், வேதங்களின் ஞானத்தை பெற்றவராய் இருப்பார். ஏன்னா அந்த வேதம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே மூலமா இருக்கு. இப்போ வேதத்துடைய ஞானத்தை யார் பெற்றிருக்கிறாரோ அவர் பூர்ணமாய் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அதுக்காக ஸ்ரோத்ரியரா இருக்கணும். வேதங்கள், வேதாங்கங்கள், சகல சாஸ்திரங்கள் அதோடைய ஞானத்தை உடையவரா இருக்கணும், ஸ்ரோத்ரியஹா. அடுத்தாப்புல அவ்ருஜினஹா. அவ்ருஜினஹா அப்படின்னா பாப ரஹிதாளா இருக்கக்கூடியவர் அப்படின்னு. சுபாஷிதத்துல சொல்லுவா ஒரு இடத்துல, புண்ணியஸ்ய பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மானவாக ந பாப பலமிச்சந்தி பாபம் குர்வந்தி யத்னதஹா. இந்த லோகத்துல சாதாரணமா பொதுவா மனிதர்களுக்கு புண்ணியத்துடைய பலத்துல இச்சை நிறைய இருக்கும். ஆனா அவன் புண்ணிய காரியங்களை செய்வாளா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கும். பாப்பத்துடைய பலத்துல இச்சை இருக்காது, ஆனா பிரயத்னம் பட்டாவது பண்றதெல்லாம் பாப்பம்தான் அப்படின்னு. ஒரு குரு எப்படி இருப்பார் அப்படின்னா இந்த பாப்பத்துடைய வாசனையே இல்லாமல் பாப்ப ரஹிதாளா இருப்பாராம். அதுக்காக இங்க சொல்ற ஆச்சாரியால் அவ்ருஜினஹா அப்படின்னு. அப்புறம் என்னன்னா அகாமஹதஹா. காமஹதஹா அப்படின்னா காமத்தால் கொல்லப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். காமம் அப்படின்னா ஆசை அப்படின்னு அர்த்தம். அந்த ஆசையால் கொல்லப்பட்டவரா இருந்தா காமஹதஹா. அதுக்கு விருத்தமா இருக்கக்கூடியது அகாமஹதஹா, அதாவது காமத்தால் கொல்லப்படாதவர், ஆசையால் கொல்லப்படாதவர் அப்படின்னு. பகவான் கிட்ட அர்ஜுனன் கேட்கிற, அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா அப்படின்னு. எந்த காரணத்தினால ஒருத்தனுக்கு இஷ்டம் இல்லாம இருந்தாலும் கூட அந்த பாப காரியத்தை செய்ய ஏதோ ஒரு பலத்தால பிரேரேபிக்கப்படலாம் அப்படின்னு. இதுக்கு பகவான் சொல்றார், அப்பா காமமும் குரோதம்தான் காரணம் அப்படின்னு. காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய வைரி யாரு அப்படின்னா காமமும் குரோதமும் தான். இது மகா பாப்மா, அதாவது மகத்தரமா இருக்கக்கூடிய பாப்பத்துடைய வடிவமா இருக்கு. இது எல்லாத்தையும் முழுங்கிடும், மகாசனகா. ஆதலால் அந்த காமத்தையும் குரோதத்தையும் விட்டு இருந்தோம்னா நம்முடைய ஜீவனம் ரொம்ப ஆனந்தமயமா இருக்கும். ஆதலால் ஒரு குரு எப்படி இருப்பார் அப்படின்னா அகாமஹதஹா. அப்புறம் என்னென்ன, பிரம்மவித்து, பிரம்மத்தை அறிந்து கொண்டவரா இருப்பார். சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளையே பார்க்கக்கூடியவரா இருப்பார். அந்த ஒரு பரம்பொருளை உள்வாங்கின்றவரா இருப்பார், அதை அறிந்து கொண்டவரா இருப்பார். பிரம்மவித். உபனிஷத் சொல்றது பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படின்னு. யாரு பிரம்மவித்தா இருக்காரோ அவர் அந்த பிரம்மமாவே இருக்கார் அப்படின்னு. அதனால் ஒரு குரு பிரம்மவித்தா இருக்கார். அப்புறம் என்னென்ன, உத்தமஹா, உத்தமமான குணங்கள் பொருந்தியவரா இருக்கு. பிரம்மணி உபரதஹா, சதா காலம் அந்த பிரம்மவிலீன மானசாலாவே இருக்கும். பிரம்மானு சிந்தனமே அவளுடைய ஜீவனத்துல இருக்கும். அதுக்காக பிரம்மணி உபரதஹா சாந்தஹா, சாந்த சித்தாளா இருப்பா. தட்சிணாமூர்த்திய போல. சிக்ஷா வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குருர் யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக சொல்லி தட்சிணாமூர்த்தியை பத்தி சொல்லும்போது சொல்லுவோமே, இந்த தட்சிணாமூர்த்தியோட உபதேசம் மௌனம். ஆனா சிஷ்யாளுக்குள்ள சந்தேகம் இருந்ததான்னா ஒரு துளி அளவு கூட சந்தேகம் இருக்கலையா. ஏன்னா அந்த மௌனமே அவளுக்கு ரொம்ப பெரிய உபதேசம். ஏன்னா நம்மளுடைய சொரூபம் சாந்தமா இருக்கு. ஆதலால் ஒரு குரு எப்படி இருப்பார் அப்படின்னா சாந்தமா இருப்பார். அப்புறம் என்னென்ன அப்படின்னா நிரிந்தன இவ அனலஹா,
எரிபொருள் இல்லாமல் இருக்கக்கூடிய அக்னியா இருப்பார். இப்போ அக்னி ஒரு இடத்துல இருக்குன்னா அதுல நாம எரிபொருள் எடுத்துன்னு போய் போட்டோம்னா அந்த அக்னி இன்னும் பகபகா சொல்லி பெரியதா வளரும். ஆனா எரிபொருளே இல்லாம இருக்கும்பொழுது சாந்தமா இருக்கும். வெளி விஷயங்கள் எதையும் தனக்குள் எடுத்துக்காம எப்பொழுதுமே ஒரு குரு இருக்கக்கூடிய காரணத்தினால, எந்த வெளி விஷயமும் அவரை தீண்டாம இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் இந்தனம் இல்லாமல், அதாவது எரிபொருள் இல்லாமல் இருக்கக்கூடிய அக்னியா இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியர். அப்புறம் சொல்றார் அஹேது கதயா சிந்து. ஹேத்துன்னா காரணம் அர்த்தம். அஹேத்து அப்படின்னா காரணம் இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். காரணமே இல்லாமல் சிஷ்யன் கிட்ட கருணையை காட்டக்கூடியவர் குரு. அந்த அஹேதுக தயா சிந்துவா இருக்கார். அதாவது அவர் பெரிய கருணை கடலா இருக்கார். காரணமே இல்லாமல் சிஷ்யனுக்கு எல்லா விதமான உபதேசத்தை செய்வதில் கருணை கடலாக இருக்கக்கூடியவர். ஆதலால் அவர் அஹேதுக தயா சிந்து. அப்புறம் என்னென்ன அப்படின்னா பந்து ஆனமதாம் சதா. யாரெல்லாம் அவளை போய் நமஸ்கரிக்கிறாளோ, யாரு ஸ்ரீ சங்கராரிய மமதேகி பதாவலம்பம் அப்படின்னு ஆச்சாரியாருடைய திருவடிகளை பற்றக்கூடியவர்களா இருக்கிறார்களோ அவளுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய அனுகிரகத்தை பண்ணக்கூடியவரா இருக்கார். அவளுக்கெல்லாம் பந்துவா இருக்கார். அதுக்குதான் குருதான் எல்லாம் பந்துவை விட சிறந்த பந்து. பந்து ஆனமதாம் சதாம் அப்படின்னு இங்க இந்த ஸ்லோகங்கள்ல ஆச்சாரியால் ரொம்ப அழகா குருவுடைய லட்சணத்தை எடுத்து சொல்ற. அத்தகைய அந்த குருவை நாடுவது நமக்கு ஸ்ரேயஸை அளிக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஆதலால் தான் நாம் ஒரு குருவை நாட வேண்டும். ஞானத்தை பெற்று ஜனன மரண சக்கரத்திலிருந்து விடுதலையை பெற நாம் ஒரு குருவை நாட வேண்டும். இதான பிறகு குரு பரம்பரையை பத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதா சொன்னோம். குரு பரம்பரா அப்படின்னா என்ன? இதுல குரு அப்புறம் பரம்பரா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பதங்கள் இருக்கு. குரு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிட்டு இருக்கோம். பரம்பரா அப்படிங்கக்கூடிய சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா பரம் பிரணாதி பரம் பாலயதி இது பரம்பரா அப்படின்னு. அதாவது எது அந்த பரமா இருக்கக்கூடிய பிரம்ம வித்யை ரட்சணம் பண்றதோ, எது தர்மத்தை ரட்சணம் பண்றதோ அதுக்கு பேரு தான் பரம்பரை. நாம் நம்மளுடைய குரு பரம்பரையை ஸ்மரிக்கும் பொழுது ரெண்டு ஸ்லோகங்களை சொல்றோம். ஒன்னு சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு. இன்னொரு ஸ்லோகம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திகாரமன்யான் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி அப்படின்னு. நம்மளுடைய குரு பரம்பரை அப்படிங்கிறது சாட்சாத் பரமேஸ்வரன் கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. அந்த பரமேஸ்வரன் வேறல்ல, நாராயணன் வேறல்ல. நீங்க சதாசிவகான்னு சொல்லி சொன்னாலும் நாராயணகான்னு சொல்லி சொன்னாலும் இது ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம ஆச்சாரியால் அவருடைய பிரஷ்னோத்தர ரத்னமாலிக்கையில கோ பகவான் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்றார் சங்கர நாராயணாத்மைகா மகேஷா அப்படின்னு. யாரு சங்கர நாராயண ஸ்வரூபியா இருக்காரோ அவர்தான் பகவான் அப்படின்னு. அத்தகைய பகவான் கிட்டேந்தே ஆரம்பித்த பரம்பரை தான் நம்மளுடைய குரு பரம்பரை. இது அனாதி காலத்திலேருந்தே இருக்கக்கூடியது. அதுக்குதான் நாம் அநாத்திய விச்சின்ன ஸ்ரீ சங்கராச்சாரிய குரு பரம்பரா பிராப்த அப்படின்னு சொல்றோம். அநாதியா அவிச்சின்னமா இருக்கக்கூடிய அந்த சங்கர பகவத் பாதருடைய குரு பரம்பரையில வந்திருக்கக்கூடிய அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தை அது நமக்கு கொடுக்கிறது. இது அநாதியா இருக்கக்கூடிய குரு பரம்பரை, சாட்சாத் பகவான் கிட்டேந்தே ஆரம்பிச்ச குரு பரம்பரை. அப்படி பகவான் கிட்டேந்து ஆரம்பிச்சது அடுத்தபடியா பத்மபுவகா பிரம்மாக்கு அந்த பிரம்மா கிட்டேந்து
இந்த ஞானமாகப்பட்டது வசிஷ்டருக்கு வந்து வசிஷ்டர்கிட்டேந்து சக்தி மகர்ஷி, சக்தி மகர்ஷி கிட்டேந்து பராசர மகர்ஷி, அந்த பராசர மகர்ஷி கிட்டேந்து வியாச மகர்ஷி, இந்த வியாச மகர்ஷி கிட்டேந்து சுக மகர்ஷி. இது பர்யந்தம் நாம பார்த்தோமே ஆனால் இது வந்து பித்ரு புத்திர சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியது. சுக மகர்ஷியுடைய சிஷ்யரா இருக்கக்கூடியவர் கௌடபாதர். அந்த கௌடபாதருடைய சிஷ்யரா இருக்கக்கூடியவர் தான் கோவிந்த பகவத் பாதர். அந்த கோவிந்த பகவத் பாதருக்கு சிஷ்யரா இருந்தவர் தான் சாட்சாத் தட்சிணாமூர்த்தியுடைய சொரூபமான ஸ்ரீமதாத்ய சங்கர பகவத் பாதர். அந்த சங்கர பகவத் பாதருக்கு எத்தனையோ சிஷ்யர்கள். ஆனா அந்த சிஷ்யர்கள்ல நாம 4 பேரை பிரதானமா சொல்றோம். அவ யாரு அப்படின்னா பத்மபாதர், ஹஸ்தாமலகர், தோட்டகர், சுரேஸ்வரர். இந்த 4 பேர் சிஷ்யர்களை நம்ம பாரத நாட்டில் 4 திக்குகள்ல தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக 4 ஆம்நாய பீட்டங்களை கொடுத்து அந்த 4 ஆம்நாய பீட்டங்களை பரிபாலிக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை ஆச்சாரியால் பண்ணினார். அதுல நம்முடைய தட்சிண திக்கில் இருக்கக்கூடியதுதான் தட்சிணாம்நாய ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டம். அத்தகைய அந்த சாரதா பீட்டத்துல சுரேஸ்வராச்சாரியாலேருந்து ஆரம்பிச்சு நாம் இன்று பார்க்கக்கூடிய நம் மகா சன்னிதானம் அவர்கள் வரையிலும் இந்த குரு பரம்பரை வந்திருக்குன்னா அது எத்தகைய சக்தி உடையதா இருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இத்தகைய குரு பரம்பரையை நமஸ்கரிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் எல்லோரும் ஆனந்தப்படணும். இந்த குரு பரம்பரையானது உபனிஷத் பரமா இருக்கக்கூடியது. ஆச்சாரியால் சொல்றார், நான் ஒன்னும் இந்த ஒரு அத்வைதத்தை புதுசா சொல்லலப்பா, இந்த அத்வைதம் அப்படிங்கிறது என்னுடைய உபக்னம் அல்ல அப்படின்ற. அதாவது உபக்னம் அப்படின்னா நான் உருவாக்கினதல்ல அப்படின்றது ஆச்சாரம். சகஜோபனிஷத் பராயேஷா வைதிகி பரம்பரா, இது உபனிஷத் பரமா இருக்கக்கூடிய வைதிகமான பரம்பரைப்பா அப்படின்னு சொல்லி சொல்றேன். கீதையில கண்ணனும் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராஹா மனு இக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு அப்படின்னு சொல்லி, அப்பா இது ரொம்ப பெரிய ஞான தாராப்பா, இந்த ஞான தாராக்கு ஒரு பெரிய பரம்பரை இருக்கு. அதுக்குதான் அவர் சொல்றார் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹம் அவ்யயம் அப்படின்னு. இப்படி இந்த ஒரு பரம்பரை அப்படிங்கிறது அனாதியா இருக்கக்கூடியது. இது ஏதோ ஒரு காலத்திலேயோ உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அத்தகைய பரம்பரை தான் நம்மளுடைய குரு பரம்பரை. அந்த குரு பரம்பரையை நாம் நாடினோமே ஆனால் நமக்கு அது மிகப்பெரிய அனுகிரகத்தை உண்டு பண்ணும். மடாம்நாய மகானுசாசனம் அப்படிங்கக்கூடிய அந்த கிரந்தத்துல ஆச்சாரியார் சொல்றார், யார் நான் ஸ்தாபனை செய்த பீட்டங்களில் ஆச்சாரியாளாக வருகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சுச்சிர்ஜிதேந்திரிய வேத வேதாங்காதி விசாரதः யோகஜ்ஞः சர்வசாஸ்திரஜ்ஞः சமதாஸ்தானமர்ஹதி அப்படின்னு. சுச்சியா, அதாவது வாக்குலையும் சரி மனசுலையும் சரி காயத்திலையும் சரி ரொம்ப சுச்சியா இருக்கக்கூடியவர், இந்திரியங்கள் எல்லாத்தையும் நிகிரகம் செய்திருக்கக்கூடியவர், வேதங்களை நன்கு கற்றிருக்கக்கூடியவர், வேதாங்கங்களை நன்கு அறிந்திருக்கக்கூடியவர். சந்த பாதௌத்து வேதஸ்ய ஹஸ்தௌ கல்போத கத்தியதே ஜோதிஷா வைனம் சக்ஷு நிருப்தம் ஸ்ரோத்ரமுச்யதே சிக்ஷா கிராணந்து வேதஸ்ய முகம் வியாக்கரணம் ஸ்மிருதம் தஸ்மாத் சாங்கமதீத்தேவ பிரம்மலோகே மஹீயத்தே அப்படின்னு சொல்லி சொல்லும் வண்ணம் அந்த வேதாங்கங்களை நன்கு அறிந்திருக்கக்கூடியவர். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படிங்கிற அஷ்டாங்க யோகத்தில் வல்லுவராக இருக்கக்கூடியவர். அதே போலவே வியாக்கரணம், தர்க்கம், பூர்வமீமாம்சா, உத்தரமீமாம்சா முதலிய சாஸ்திரங்களை கற்றிருக்கக்கூடியவர். இப்படி இருக்கக்கூடியவர் தான் என்னுடைய அந்த ஒரு ஆஸ்தானத்தை அலங்கரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் சொல்ற. நாம் நம்மளுடைய தட்சிணாம்நாய ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டத்துல
சங்கர பகவத் பாதர்லேருந்து ஆரம்பிச்சு இது பர்யந்தம் வந்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்ல இந்த எல்லா குணங்களையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஆனந்ததாயகமா இருக்கு. ஆச்சாரியால் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படியே இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைய பர்யந்தம் தட்சிணாம்நாய சிருங்கேரி சாரதா பீட்டத்துல இருக்கா அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய பாக்கியம். அந்த ஆச்சாரியால நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அஸ்மத் பீட சமாரூடஹ பரிவ்ராடுத்த லக்ஷணஹ அஹமேவேதி விக்ஞேயஹ யஸ்ய தேவ இதி ஸ்ருதேஹே. யார் என்னுடைய பீட்டத்தை அலங்கரிச்சிருக்காளோ அவளை நீங்க நான் அப்படிங்கிறதாவே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கர பகவத் பாதர் சொல்ற. அந்த குரு பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாருமே எப்படி இருப்பா அப்படின்னா, சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தோ வசந்தவல்லோகஹிதம் சரந்தஹ தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அஹேதுனா அன்யான பிதாரயந்தஹ. அந்த குரு பரம்பரையில வரக்கூடியவா அத்தனை பேரும் சாந்த ஸ்வபாவயுத்தாளா இருந்துண்டு மகாத்மாக்களா இருந்துண்டு எல்லோருக்கும் அனுகிரகத்தை செஞ்சுட்டு இருப்பா. வசந்த ருத்துவை போல அவ இருந்துண்டு இந்த லோகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாளாம். வசந்தவத்தே லோகஹிதம் சரந்தகா. ஒரு வசந்த ருத்துவை போல இந்த லோகக்ஷேமத்துக்காக விஜய யாத்திரையை பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த யாத்திரையால அவளுக்காக வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னா, தீர்ணா ஸ்வயம், அவ எல்லாத்தையும் தாண்டி இருக்கா. அதனால் அவளுக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. அவ இந்த தீவமா இருக்கக்கூடிய மிக பெரியதா இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் அப்படிங்களுடைய கடலை தாண்டி இருக்கா. தீர்ணா ஸ்வயம் பீவ பவார்ணவம். ஆனா அஹேதுனா அந்யான் ஜனான் தாரயந்தகா, காரணமே இல்லாம எல்லோரும் இந்த சம்சாரம் அப்படிங்களுடைய பெருங்கடலை தாண்ட வேண்டும் என்பதற்காக அவ யாத்திரை பண்ணிட்டு இருப்பாளா. அத்தகைய அந்த குரு பரம்பரையில வந்த ஆச்சாரியர்கள் அனைவரும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கா. அவ கருணை கூர்ந்து உபதேசங்களை நமக்கு செய்து நாம் எல்லோரும் முக்தி அடைய ஒரு பேரருளை பண்ணிட்டு இருக்கா. அந்த ஒரு ஆச்சாரியருடைய வடிவமாவே இருக்கக்கூடிய நம் ஆச்சாரியர்கள் மகா சன்னிதானம் அவர்கள், சன்னிதானம் அவர்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய அனுகிரகத்தை செய்யட்டும் என்பதாய் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த குரு பரம்பரை விசாரத்தை நாம் இங்கு நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த தொடரில் வேதங்கள் மற்றும் சனாதன தர்மம் என்கிற தலைப்பின் கீழ் அநேக விசாரங்களை நாம் பார்க்கலாம் என்று கூறி விடை பெறுகிறோம். ஸ்ரீ சங்கராரிய மமதேஹி பதாவலம்பம்.